இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் போயிட்டு ஒரு வண்டி புக் பண்ணிட்டு வரோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ. என்ன வண்டிங்கிறத நீங்களே பாருங்கள். வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நான் உங்கள் ஹரிபிரசன்னா. இப்போ வந்து ஒரு கார் புக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஆமாங்க, ஒரு கார் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போ வந்து வலசரவாக்கத்துலேருந்து காட்டுப்பாக்கம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அங்கே தான் இருக்குது ஷோரூமு. ஸோ பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு. கார் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ளூ இருக்குது. என்னென்னா, அந்த கார் இப்போ தான் லான்ச் பண்ணாங்க, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 months பேக். அப்போ தான், அந்த டைமில் தான். ஃபேஸ் லிஃப்டாகவும் இருக்கலாம், இல்லை புது மாடலாகவும் இருக்கலாம். அது என்னங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. எப்படி இருந்தாலும் அடுத்த 30 செகண்டில் உங்களுக்கு அது என்ன காருன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ காருங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை, கனவு. அது சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தாங்க ஏகப்பட்ட குழப்பம் வரும். ஒரு 2 மாதம் டிஸ்கஷன் போகும். என்ன கார் வாங்கலாம், என்ன ஏது, எப்படி இருக்குது அந்த கம்பெனி, சர்வீஸ் பேக்கப்பு எல்லாமே, நம்ம வாங்குறது நல்ல காரா, எல்லாமே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோன்னா அதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடும் மென்டலாக. இதுதான் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுதான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பத்துக்கு அப்புறம் தான் இந்த கார் சூஸ் பண்ணுறோம். பிளான் பண்ணபடி ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 10 lakhsக்குள்ளே தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தா அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 12 lakhs வந்தாச்சு. 12 lakhsக்கு அப்புறமா இப்போ பார்த்தா வேறு வழி இல்லாமல் டாப் எண்ட் புக் பண்ணுற மாதிரி ஒரு பிளானுக்கு தள்ளப்பட்டோம். அது என்ன ஸ்பெக்கு, ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் தான். ஸ்பெக்கு கூட நீங்கள் கூகுள் பண்ணால் தெரிஞ்சிடும். ஃபீச்சர்ஸ் தான் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். நம்ம மேலும் எல்லாமே ஷோரூமில் பார்த்துக்கலாம். லுக் இருக்குல்ல, அது போதும் வண்டி பார்க்க செம்மையாக இருக்குது. இவர் தான் வண்டி புக் பண்ணியிருக்கார். நான் சும்மா பார்க்க தான் வந்தேன். உன்னை காட்டக்கூடாதுன்னு இருந்தாலும் நான் காட்டுவேன். வேறு வழி இல்லை, தெரியல பாஸ் எனக்கு. உங்களை கனரா பேங்க்ல லோன் இவனை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்டுறேன், கால் பண்ணிப்பாங்க எல்லாரும். வாவ், இந்த மாதிரி ஒரு கேரேஜ் ஃபுல்லாக கார் நிப்பாட்டிக்கணும் தான் என் ஆசை. அப்போ நான் ஷோரூம் தான் ஓப்பன் பண்ணணும். செம்மையாக இருக்குல்ல? அதுக்கும் காசு வேணும், கரெக்டு தான். நீ புக் பண்ண கலர் ரெட்டு. ஓகே, எஸ். இதுதான் வந்து விக்கி வாங்கியிருக்கிற வண்டி. எந்த வண்டின்னு தான் எங்களுக்கு இன்னும் தெரில. ரெட் கலர் வண்டி. ஸோ அப்போ இந்த வண்டி தான் நீ புக் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வண்டி இது. இப்போ நாளைக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போதா, மண்டே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஓகே, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் பரவாயில்லையே. ஜிடி லைன். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐஎம்டி, இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அது என்னென்னா, கிளச் இல்லை வண்டிக்குள்ளே. பார்த்தீங்கன்னா கிளச் இல்லாமல் கியர் மாற்றலாம், அதுதான். டிசிடினா ஃபுல் ஆட்டோ, டூயல் கிளச் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐஎம்டிங்கிறது தான் புது கான்செப்டாக இருக்குது, கிளச் இல்லாமல் கியர் போடுறதுங்கிறது. ட்ரோன் எல்லாமே பண்ணுறது. நான் வெட்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படியே நல்லா பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு, விளாகிங் அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இது மேனுவல் ஓட்டி இப்போ இது வந்து ஸ்போர்ட்ஸில் தான் இருக்குது. 1000cc டர்போ. வியூ செம்மையாக இருக்குது, பானட் நல்லா தெரியுது. கை ஆட்டோமேட்டிக்காக மேனுவல் யூஸ் பண்ணி கை போயிடுது இந்த பக்கம். கிளச்சு தானே. எனக்கு இது ஒரு தடவை நடந்து கரெக்டாக ஓட்டுறேன், மறந்து போய் கிளச்சுன்னு நினச்சி பிரேக் ஓங்கி அடித்தேன் பாரு. பயன்ட்டார் அவர். அம்மா சொன்னேன் ஆட்டோமேட்டிக். எனக்கு அப்போ தான் தெரியும் ஆட்டோமேட்டிக் வந்து அதுதான். ஃபஸ்ட்டே அந்த வண்டியில் ஏறும்போது மைண்ட் செட் பண்ணிட்டேன், கிளச் கிடையாது அப்படின்ட்டு. டெட் பெடல் அது பேர். அதெல்லாம் அது நமக்கு பழக்கமாகணும்ல, ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் டக்குன்னு வராது. ஸோ ஹைவேல வந்து அரௌண்ட் 18 எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா மைலேஜ்? இது வராதான் என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க? 15 அமுக்கின உடனே 80 வந்துருச்சு டக்குன்னு. ஸோ 4000 RPMக்கு மேலே தான் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸு. ஓகே, அந்த ரீச் பண்ணுறது நீங்கள் ஆக்சேஷன் கொடுத்து லாங் ஸ்ட்ரெச் போகிற மாதிரி இருக்கும். டர்போனா உங்களுக்கு இனிஷியல் ரெஸ்பான்ஸ். ஓகே. ஸோ டர்போ பொறுத்த வரைக்கும் 3000 RPMலேயே அந்த இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆமாம். ஓகே, லைட்டாக புஷ் பண்ணி பார்ப்போமா? அப்பா 80 என்ன சொல்றது, ரெடியூஸ் ஸ்பீட்.
அது ஓகே 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 பா கூலிங் செமையாக தெரியுது இப்போ. ஓ இதான் ஆட்டோமேட்டிக்காக. கொஞ்சம் அதே மாதிரி சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக தான் இருக்கும்ல நியூ வெஹிக்கிளில். நல்லா இருக்கும். ஓட்ட ஈஸியாக. ஓகே ஓகே ஓகே. இங்கே காட்டு வேறு D4னா கியர் அது. இது எக்ஸ்பிரஷன் D4 ட்ரை 4ல் போயிட்டுருக்கீங்க மாதிரி. ஓ கியர் மாதிரி தான் அதான். ஓகே ஓகே. ஆமாம்மா ஃபீல் ஆச்சு, நல்லா ஃபீல் ஆச்சு. எனக்கு அதுவும் பிடிச்ச இந்த வண்டியில் இதுதாங்க. நான் இது முன்னாடி எலன்ட்ராவில் ஃபீல் பண்ணது இந்த நான் இந்த எலன்ட்ராவில் இருந்து ஒரு 5 years பேக் ஓட்டின போது அந்த ஃபீல் செம்மையாக அந்த சீட்டில். ஏன்னா லாங் ட்ரைவ் போச்சா நமக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால் ஆட்டோமேட்டிக்காக அமுக்குது, கிளச்சை கியரை தேடுது கை. ஸோ அதே மாதிரி மலை ஏறும் போதெல்லாம் அதுவே அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். சூப்பர், தட்ஸ் நைஸ். நியூட்ரல் ஹேண்ட் பிரேக். ஓகே தேங்க்யூ விக்கி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். டெஸ்ட் ட்ரைவும் பண்ணி பார்த்தாச்சு நம்ம ஃப்ரெண்டு புண்ணியத்தில். ஆக்சுவலி புக் பண்ணுறது நம்ம ஃப்ரெண்டு விக்கி தான். சரி கூப்பிட்டான், மச்சான் மாதிரி புக் பண்ணுறேன் வாடா அப்படின்ட்டு. சரி நம்மளும் ஒரு விளாக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து எஸ்எம்வி கார்ஸ் கியா மோட்டார்ஸ், இது வந்து போரூர் காட்டுப்பாக்கம் அங்கே இருக்குது. அங்கே தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ஹை அண்டு டிசிடி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வண்டி. செம்மையாக இருந்ததுங்க பர்ஃபார்மன்ஸ், உண்மையாகவே ஒர்த்து. அது வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண தான் அந்த ஃபீல் தெரியும். ஏன்னா நம்ம வீடியோக்காக சொல்கிற மாதிரி இருக்கும், அது வீடியோவில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாதுல்ல. எப்போதுமே ஓட்டி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த எனக்கு மெயினாக அந்த வண்டியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த டிரைவ் மோட்ஸ் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஈகோ, நார்மல், ஸ்போர்ட், அதே மாதிரி ட்ராக்ஷனில் ஸ்னோ, சாண்டு, அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக அதெல்லாம் யூஸ் ஆகும். அமைதியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஓட்டுற மாதிரி இருந்தது வண்டி. ஸோ இப்போ என் ஃப்ரெண்டு புக் பண்ணிக்கிறது IMT இன்டெலிஜென்ட் மேனுவல் அப்படிங்கிற மாடலு. அது எப்படின்னா மேனுவல் கார் தான், கியர்லாம் மேனுவலாக தான் ஷிஃப்ட் பண்ணும். பட் ஆனால் கிளச் கிடையாது. ஸோ இதுதான் இந்த IMT. இப்போ எப்படி ஆட்டோமேட்டிக்கில் கிளச் கிடையாதோ அதே மாதிரி மேனுவல்லையும் கிளச் கிடையாது. பட் கியர் நம்ம ஷிஃப்ட் பண்ணோம் 1 2 3 4 5 6ன்ட்டு. ஸோ அந்த மாடல் தான் புக் பண்ணியிருக்கான். அது ஜஸ்ட் பார்த்தோம், அது ஆனால் உள்ள டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளாக இல்லை. ஸோ டிசிடி தான் இருந்தது. இது வந்து டூயல் கிளச் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வண்டி. இது ரொம்ப நல்லா இருந்தது. சீட்டில் வந்து டிரைவர் சைடு அண்ட் பேசஞ்சர் சைடு ஏசி வந்து சரியான மாற்றங்க. அது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வண்டியோட ரேட் வந்து 14 point something சொன்னாப்புல, 15 lakhs வச்சுக்கோங்களேன். 15 lakhsக்கு இந்த வண்டி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து. ஃபீச்சர் ரிச்சாக இருக்குது, சன்ரூஃப் இருக்குது, அதே மாதிரி சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள், பேசிக்கான இதெல்லாம் இருக்குங்க. ஏன்னா 60:40 சீட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ரியர் சீட் ஃபோல்டிங்கு. அதோட பூட்டு, மேசிவ் பூட் ஸ்பேஸ் நல்லா இருந்தது. sub 4 meter கார் தான் இது எனக்கு தெரிஞ்சு. பட் இதில் பூட் ஸ்பேஸ் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரைவ் பண்ணவும் ரொம்ப நல்லா இருந்தது, கம்ஃபர்ட்ஸு. அதேமாதிரி சீட்லேருந்து பார்த்தீங்கன்னா பானட் நல்லா தெரியுது ஃபஸ்ட்டு, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நமக்கு டைமென்ஷன் பார்த்து ஓட்டுறவங்களுக்கு, இப்போ நியூவாக ட்ரைவிங் கற்றுட்டு நல்ல பெரிய கார் வாங்க முடியுன்றவங்களுக்குலாம் இந்த கார் தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குது. ஏர் பியூரிஃபையர் சொன்னார், அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சது. அதாங்க ஃபீச்சர் ரிச்சாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தா சானட்டும் இதுவும் செல்டாஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு காமன் மேனாக ஒரு லேமனாக பார்த்தோன்னா ஒரு ஃப்ரண்ட் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த சைட் அண்ட் பேக்கில் தான் வந்து சானட்டே தெரியுது. ஓகே இது சின்ன வண்டின்ற மாதிரி. ஃப்ரண்ட்டில் பார்த்தா நல்லா பெருசாக ஒரு SUV ஃபீல் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இருக்குது. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. பர்சனலாக வந்து ஒரு கார் பார்க்கும்போது அந்த என்ன தான் லுக்கை தாண்டி நான் உள்ளே வந்து கம்ஃபர்ட், அந்த சீட்டிங் இதெல்லாம் தான் பார்ப்பேன். எனக்கு ஓட்டும் போது எப்படி இருக்குது, கால் இடிக்கூடாது, முட்டி இடிக்கூடாது. வண்டி ரொம்ப நல்லா இருந்தது. பேக்கில் உட்காந்த போதும் அந்த ஸ்பேஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பேக்லேயும் ரியர் வெண்ட் ஏசி வருது, அதுலேயும் ஏர் பியூரிஃபையரும் வருது, அது ஒரு நல்ல ஃபீச்சர். அதே மாதிரி லைட்ஸ் எல்லாம் காமனாக எல்லாமே இருக்க மாதிரி சென்ட்ரல் லைட்ஸு, ஃப்ரண்ட்டில் 2 லைட்ஸ் வந்துடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் அதே தான் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எல்லாமே. இந்த vlogging செஷன் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் HP பார்வைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய்.